அந்த கிரைம் படங்கள்லேயே, ஏன்னா எல்லா கிரைம் படத்துக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கும், அந்த பேட்டர்ன் எல்லாம் பிரேக் பண்ணிடுச்சு இந்த படம். அது டெஃபினட்டாக சொல்கிறேன், படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஷோராக ஃபீல் ஆகும். இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த கிரைம் படத்தோட வில்லனோட ஐடியாலஜி இந்த படம் டோட்டலாக பிரேக் பண்ணிடும். இந்த வில்லனோட ஐடியாலஜியே டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் அந்த டீமை ஒர்க் பண்ணியிருக்கோம். படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த விஷ்ணு சார் அண்ட் பிரதீப் சார் ரொம்ப நன்றி. அப்புறம் விஷ்ணுவை பற்றி சொல்லி ஆகணும். விஷ்ணு வந்து பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க்கர். ஒரு எப்படி ஹார்ட் ஒர்க்கர்னா நான் டிஃபைன் பண்ணுறேன்னா ஒரு சின்ன இன்சிடென்ட் நான் சொல்கிறேன். ராட்சசன் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் கிளைமேக்ஸ் ஷூட்டாகவும் நான் போயிருந்தேன் ஷெட்டுக்கு. அப்போது கிளைமேக்ஸ் போர்ஷன் எடுத்துட்டு விஷ்ணு சார் கேட்டார், சார் நான் இன்ட்ரோல் பிளாக்ல, அது ராட்சசன் படத்தில் இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு ஷார்ட்டில் கண் சிமெட்டி இருப்பேன், அது ஓகே பாருங்க. நான் நினச்சேன் கிளைமேக்ஸ் எடுத்ததுக்கும் இன்டர்வல் எடுத்ததுக்கும் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 10 months டிஃபரன்ஸ் இருக்கும். எப்படி ஷார்ட் நம்ம ஞாபகம் வச்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ இவர் வந்து ஃபுட்டேஜ் மனப்பாடம் இல்லை. ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் அந்த நம்ம என்ன ஷார்ட் எடுக்கிறோன்றது மைண்டில் ஏற்ற முடியும் அப்படின்றத அவர் அனலைஸ் பண்ணாலும் ரொம்ப எக்ஸைட் ஆன விஷயம் அது. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் நடிச்சுட்டு அவங்க கிளம்பி போகிறது இல்லாமல் அந்த ஃபுட்டேஜ் மனப்பாடம் பண்ணுறது இருக்குல்ல, அதுவும் முக்கியம். ஏன்னா எனக்கு வந்து நான் மேக்ஸிமம் ஃபுட்டேஜ் மார்க் பண்ணுறது கண்ணை வச்சு தான் மார்க் பண்ணுவேன். என்ன ஒரு கண்ணு என்ன பேசுது ஃபிலிமில், அதை வச்சு தான் நான் ஃபுட்டேஜை மார்க் பண்ணுவேன். ஸோ அவர் அதை பர்ஃபெக்டாக அதை நோட் பண்ணி சொல்லும்போது ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் ஒர்க்கிங் பேட்டர்ன். அவர் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஒர்க்கிங் பேட்டர்ன் வச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப இப்படி பண்ணால் எல்லா படமும் நல்ல படமும் வரும்ன்ற எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. அதில் அந்த வகையில் இந்த படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ப்ரொடக்ஷனாகவும் அவர் நம்ம ஒரு சீன் எடுத்துட்டோம், அதை வந்து இவ்வளோ செலவாயிடுச்சு, அந்த சீன் அப்படிலாம் யோசிக்க மாட்டார். நல்லா இல்லையா எடுத்து போட்டு ரிஷூட் கூட பண்ணலாம், அந்த சோனுக்கு யோசிக்கிறார் அவர். கண்டிப்பாக நல்லா வரணும், அவ்வளோதான். அது மட்டும் தான் மைண்டில் இருக்கும். மற்றபடி வேறு எதுலையும் யோசிக்கவே மாட்டார். படம் நல்லா வரணும், படம் நல்லா வரணும். அது ப்ரொடக்ஷனாக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணலாம், படம் நல்லா வரும். அடுத்த செகண்ட் நம்ம அடுத்து என்ன யோசிப்போம், பிஃபோர் ஆஃப்டர் என்ன யோசிப்போம்னு நினைக்கிறோம். ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கு என்ன மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காரு. ஸோ படமும் ரொம்ப ரொம்ப நம்ம நினச்சதை விட மேக்கிங்காக ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். அப்புறம் ஜிப்ரான் சார் சொல்லவே வேணும். எங்களுக்கு ஜிப்ரான் சார் கிடைச்சது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு இந்த படத்தில். கண்டிப்பாக பிஜிஎம் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும், அவர் மாற்ற கருத்தே கிடையாது. இந்த படத்தை அடுத்த கட்டத்தை கொண்டு போயிருக்கு. ஏன்னா பிஜிஎம் ட்ரைலர் அண்ட் டீசர் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஃபிலிம் நாங்கள் நானும் பிரவீன் சார் பேசிட்டே இருப்போம். நாங்கள் ஒன்று ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த சவுண்டிங் டோட்டலாக மாற்றிட்டார் அவர். அந்த ஃபிலிமோட சவுண்டிங் பேட்டர்னே டோட்டலாகவே மாற்றிட்டார் அவர். இப்படியும் இந்த படத்தை எக்ஸைட் பண்ண முடியுமா அப்படின்றது கண்டிப்பாக அது அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணியிருக்காரு, நான் சொல்லவே வேணும். அப்புறம் செல்வா சார் சொல்லணும். நான் ஆக்சுவலி சினிமாவுக்கு வந்து எனக்கு நான் கமல் சாரோட ஃபேனு. நான் கமல் சார் படங்கள் மட்டும்தான் என் கண்ணுக்கு மாட்டோம். நான் அப்பத்துல சின்ன வயசுலேருந்தே கமல் சார் படம் வந்தால் மட்டும்தான் என் கண்ணுக்கே மாட்டோம். அந்த படம் எடுத்துடும் அப்படி நோட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து தூரம் நினைக்கிறேன். காதல் கொண்டேன்னு ஒரு படம் பார்த்துட்டு என்னால் ஒரு 10 நிமிஷம் என்ன பண்ணுறது என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படியே நான் பார்த்துட்டு இருந்த சினிமாட்டிக்கோட எக்ஸ்பெக்டேஷன் இப்போலாம் மாறிடுச்சு. அந்த படம் ஒரு 3 படம் அடுத்தடுத்து படம், காதல் கொண்டேன், கண்ணத்தில் முத்தமிட்டால், விருமாண்டி, இந்த 3 படம் என்னை வந்து ஒரு மாதிரி கொடுக்கணும் படம். அது இந்த மாதிரி ஃபிலிம் மேக்கிங்கை பார்க்கும்போது சில்வா சாரோட இந்த படத்து ஃபுட்டேஜ், அவரோட ஃபுட்டேஜ், அவர் நடித்த ஃபுட்டேஜ் நான் பார்த்து சில்வா சார் படங்களையும் பார்த்தீங்கன்னா கண்ணு பயங்கரமாக டீல் பண்ணும். ஸோ இந்த படத்தில் ட்ரெயிலர் லாஸ்ட் ஷாட் பார்த்தீங்கன்னா அவர் கண் ஷாட் சொல்லும். ஸோ அது எந்த அளவுக்கு டெப்த்தாக ஒரு வில்லனோட கண்ணிலே பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய ஐ கான்டாக்ட்ல நிறைய டிஸ்கஸ் பண்ணுவார் இந்த ஃபிலிமே. அவரோட ஐடியாலஜி ஷோராக சொல்கிறேன், இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வராத ஒரு ஐடியாலஜி, வில்லனோட பெஸ்ட் ஐடியாலஜி நான் சொல்லுவேன் படத்தில். அது கண்டிப்பாக படம் பார்க்கும்போது ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. எல்லாம் கேட்குறதே வந்து ராட்சசன் மாதிரி இருக்குமா அப்படின்னு தான் கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாகவே இருக்குது. பிகாஸ் எங்கள் கொலாபரேஷன் என் லைஃபே சேஞ்ச் பண்ண ஒரு கொலாபரேஷன். அண்ட் அதுக்கப்புறம் இட்ஸ் செகண்ட் ஒன். பட் எனக்கு ராட்சசனுக்கும் ஆரியனுக்கும் மேஜரான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ராட்சசனில் வந்து வில்லன் யாருன்னு இன்னும் அது தெரியறதா வந்து அவ்வளோ நேரம் செகண்ட் ஹாஃப் வரைக்கும் ஹோல்ட் பண்ணோம். பட் இங்கே ட்ரெய்லர்லேயே வந்து தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஒரு நரேஷனாக, மியூசிக்கல் நரேஷனாக அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு சேலஞ்சிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவுமே இருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் செல்வராகவன் சார் அவர் டேரக்டாக தெரியும். அண்ட் அவரோட மோட்டிவேஷனல் வீடியோஸ் ஐ ரியலி லைக் யூடியூப்பில். அண்ட் பர்ஃபார்மன்ஸாக பல இடங்களில் அந்த சயின்ஸ் சொன்ன மாதிரி கியூஸ் எடுத்து கொடுக்கறது வந்து அமேசிங். தேங்க்ஸ் லாட் சார். இட்ஸ் மை ஹானர் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் இங்கே எல்லாரும் டீம் நாங்கள் எல்லாருமே அடிக்கடி ஒர்க் பண்ணியிருக்கோம். டிஎன்ஏ ஜஸ்ட் நவ் வி டிட். அண்ட்
மாராக்கு அப்புறம் ஸ்ரதா கிட்ட. அண்ட் ஸோ இட்ஸ் அடிக்கடி மீட் பண்ணுற ஒரு டீம் அண்ட் எக்ஸைட்டட். அண்ட் எனக்கு வந்து நிறைய நேரம் எடிட்டர்ஸ்க்கு வந்து கிரெடிட்ஸ் அந்த அளவுக்கு போகாது. பிகாஸ் ஸ்க்ரீனில் பார்க்குறவங்க வந்து ஓகே மியூசிக் அமேசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் அதுக்கு பின்னாடி சாண்ட் மாதிரி நிறைய எடிட்டர்ஸோட ஒர்க் இருக்குது. ஏன்னா பிகாஸ் எங்கள் ஒர்க் எவிடெண்ட்டாக தெரியறதுக்கு அந்த மார்க்கர்ஸ் கொடுக்குறது, அதுக்கப்புறம் சவுண்ட் ட்ராக் வச்சு திரும்ப ரீசிங்க் பண்ணுறது, சாண்ட் வந்து அது ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவார். அண்ட் ராட்சசனுக்கும் வெளிலது பார்க்கும்போது எனக்கு கிரெடிட் கிடைக்கும். பட் ஹீ பிளேஸ் அ மேஜர் ரோல். அது இதுலேயும் எனக்கு வந்து அழகாக லைக் பால் போட்டு கொடுக்குறது எல்லாமே ஹி ஹஸ் டன். அண்ட் அந்த கொலாபரேஷன் ஐ ரியலி லவ் ஒர்க்கிங் வித் சாம். அண்ட் அஃப்கோர்ஸ் டாக் அபவுட் மை டைரக்டர். ஃபர்ஸ்ட் நான் ஃபில்ம் பார்த்த உடனே இதை ரைட் பண்ணுறதுக்கு வந்து ஆக்சுவலி ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சப்ஜெக்டை இவ்வளோ தெளிவாக நரேஷனோட சொன்னது. அண்ட் மோர் ஓவர் இந்த ஸ்க்ரீனில் ரிஃப்ளெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அண்ட் பிரவீன் டன் அ கிரேட் ஜாப். இட்ஸ் நைஸ் ஒர்க்கிங். அண்ட் அவர் படம் பார்த்துட்டு நான் கண்டிப்பாக ஒரு ரைட்டர்ஸ் மைண்டு தான் இதை வந்து எழுதிக்க முடியும் அப்படின்னு தென் அப்புறம் மீட் பண்ணோம். அண்ட் அவர் பார்க்கவும் ரைட்டர் மாதிரி இருந்தார். ஸோ அண்ட் தட் ஒன். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே விஷ்ணு விஷால் சார். அண்ட் தேங்க்ஸ் அலாட் சார். இட்ஸ் உங்களோட ட்ரஸ்ட் அண்ட் தட் கீப்ஸ் மீ புஷிங். ஓகே இதை இன்னும் வேறு ஒன்று பண்ணணும்னு. ஏன்னா இந்த படத்துக்கு சான்ஸ் சொன்ன மாதிரி ஒரு சவுண்டு ஒன்று பண்ணியிருக்கோம். லைக் அது டீசர் ஆக்சுவலி நான் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்தேன். ஓகே டீமுக்குள்ளேயே நல்லா ரிசீவ் ஆச்சு. தென் ட்ரெய்லர்லேயும் பண்ணோம். தென் டோட்டலி மியூசிக்கலி ராட்சசன் வந்து அப்படியே டோட்டலி ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு வேர்ல்டு வி ஹவ் ட்ரை டு கிரியேட். அது ஆரியனோட வேர்ல்டு. அது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் ஸ்ரவந்தி அவங்க தான் எனக்கு டெய்லி கால் பண்ணி அழகாக இருப்பாங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் புஷிங் மீ. அண்ட் ஐ திங்க் கண்டிப்பாக இது வந்து ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபில்மாக இருக்கும். ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர். யூ ரியலி லவ் இட். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ். லாஸ்ட் ரிலீஸ் ஓஹோ இந்த பேபிக்கு நீங்கள் எல்லாரும் கொடுத்த ரிவ்யூஸ் அண்ட் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸுக்கு மனமார்ந்த நன்றி. ஆரியன் ஒரு எக்ஸைட்டிங் த்ரில்லர். உண்மையிலே என்ன சொல்றது, நீங்க என்னதான் டிஷர்ட்ல போட்டாலும் நாங்கள் கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் வித் ராட்சசன். அது உண்மை பண்ண முடியாது. ஆனா நான் 2 படமுமே என்னோட ஃபேவரட். ராட்சஸ்லயும் நான் நடிச்சிருப்பேன். ஐ டிட் கெஸ்ட் ரோல். பட் இந்த படம் வந்து இந்த கதை கேட்கும் போது ஒரு ஷாக் வந்தது. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எப்படி எடுக்க போறாங்க அப்படின்னு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா எடுத்திருக்காரு டைரக்டர் பிரவீன் சார். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஆன் போர்ட். அண்ட் ரொம்ப என்ன சொல்றது, ஒரு சிம்பிளிஃபை பண்ற ஒரு பர்சனாலிட்டி டைரக்டர். ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்கிரிப்டே அழகாக எடுத்திருக்காரு. நம்ம எல்லாருமே த்ரில்லர் ஜானரோட எல்லாருமே ஃபேனா இருப்போம். ஸோ த்ரில்லர் ஜானர் ஃபேனர்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். பியூட்டிஃபுல் விஷுவல்ஸ் பை ஹரிஷ் அண்ட் ஸ்டன்னிங் பர்ஃபார்மன்ஸ் பை விஷ்ணு விஷால். அவர் போலீஸ் ரோலுக்கு ஹோம்ஒர்க் பண்ணவே வேண்டாம். ஏன்னா அவங்க வீட்லயே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்பா. அதனால போலீஸ் ரோல் வந்து பிச்சு எடுத்துருக்காரு. எனக்கு ஆக்சுவலி விஷ்ணு விஷாலோட தான் ஃப்ரெண்டு. ப்ரொடியூசர் விஷ்ணு விஷாலோட நான் ஃப்ரெண்டு கிடையாது. அவ்வளோ ஒரு என்ன சொல்றது, ஒர்க்குன்னு வந்துட்டா ரொம்ப 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்றாரு. அவங்க ஸ்ரவந்திக்கு தெரியும், இங்க எடிட்டருக்கு தெரியும், ஜிப்ரான் சார் தெரியும் நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுவாங்க, திடீர்னு கூப்பிட்டு ஒரு நைட் ஒரு 11 மணிக்கு என் வீடு கிட்ட ஒரு பாட்டு வந்திருக்கு கேளு அப்படின்னு. பாட்டு கேட்டோம், சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கே அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டை போடுறாரு, இது எப்படி இருக்குன்னு. நமக்கு அப்படியே கண்டாக்டர்கிட்ட போன மாதிரி இருக்கும். ஒரு லென்ஸை போடுவாங்க, அப்பயும் நல்லா தான் தெரியும். திரும்பி இன்னொரு லென்ஸ் போட்டு இது பெட்டரா அது பெட்டரா அப்படின்னு வரும். ஸோ இதெல்லாம் முடியும் போது காலைல 5 மணி ஆகும். வீட்டுக்கு போனா ஒய்ஃப் நல்லா பாட்டு பாடுவாங்க. ஸோ இந்த 2 பாட்டோட அந்த பாட்டு பெருசா இருக்கும். ரொம்ப 24 ஹவர்ஸ் டெடிகேஷன். பக்கத்துல இருந்து பார்க்கும்போது எனக்கு பில்டிங் ஃபுல்லாவே கெரியர்ல வந்து கார்த்திக் சுப்ராஜ் நலன் உங்களோடய இருக்கேன். டைரக்டர்ஸோட ஒர்க் எவ்வளோ டிடிஎஸ் எனக்கு நல்லா தெரியும். அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனா என் பேர் போட மாட்டாங்க அவங்க 2 பேருமே. ஆனா ப்ரொடியூசரோட ரோல் வந்து இருக்குதுலே டஃபஸ்ட். நான் பக்கத்துல இருந்து பார்த்து கத்துக்கிட்டேன். ரியலி உண்மையிலேயே இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ஆர்டிஸ்ட் கஷ்டப்பட்டா அவங்க ஃபேமிலி கஷ்டப்படும், பட் ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டா இண்டஸ்ட்ரியே கஷ்டப்படும். ஸோ ப்ளீஸ் என்ன சொல்றேன், என்கரேஜ் ஆல் தி ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் அண்ட் உங்க ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் எல்லா படத்துக்கும் தேவை. அதை கண்டிப்பா நீங்க எப்பயுமே கொடுப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இந்த படத்துல நான் வந்து நியூஸ் ரீடரா பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் பண்ண ரோல்லேயே நான் கஷ்டப்பட்டது இந்த ரோல் தான். ஏன்னா நியூஸ் படிக்கிறதுக்கு ஒரு ஈஸியாவே இல்லை. ஸ்ட்ரெயிட்டா அப்படியே பார்த்து எனக்கு டெலிகிராம்டும் இல்லை. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நியூஸ் ரீடரை பத்தி நீங்க சொல்லிடணும்னு ஆசைப்பட்டேன். ஷோகுனா ரவி.
அவங்க நியூஸ் படிக்கும்போது அவ்வளோ பிடிக்கும். மாடலேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் நடிக்கும் லைட்டாக 2 இடத்துல கொஞ்சம் ட்ராமா பண்ண டேரக்டர் சொல்லிட்டாரு, அதெல்லாம் நியூஸ் படிங்க அப்படின்னு. ஸோ ஹாப்பி டு பி இன் திஸ் பார்ட் ஆஃப் திஸ் ஒண்டர்ஃபுல் த்ரில்லர். ஆல் தி ஆர்டிஸ்ட் மான்சா சௌத்ரி, ஸ்ரதா மேடம் அண்ட் ஸோ எக்ஸைட்டட். எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து சிவராமன் சாரோட பெரிய ஃபேன் நான் வந்து பார்த்து அவரோட எல்லா படமுமே ரொம்ப பிடிக்கும். அவர் இருக்காருன்னு எக்ஸைட்மெண்ட். பட் எங்களுக்கு காம்பினேஷன் இல்லை. இன்னைக்கு நான் பக்கத்தில் சிவராமன் சார் மீட் பண்ணது எனக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட். ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டேன். சார் ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் யூ சார். தேங்க்யூ ஸோ மச். யூ ஹவ் டன் அ கிரேட் ரோல். நான் சொல்லக்கூடாது பிகாஸ் வி ஆல் நோ ஹவு கிரேட் ஹி இஸ். பட் ஹி ஹஸ் டன் அன் அமேசிங் ரோல். ஜிப்ரான் சார், அமேசிங் மியூசிக், சூப்பர். அண்ட் சாம் லோகேஷ், ஆர்ட் டைரக்டர் சார் அண்ட் மனு ஆனந்த், தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி despite the orange alert, media and Aryan movie support பண்ண வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. Okay, let's start with Gibran sir. I loved since I'm the guy. Since I'm the guy came out, I've been obsessed with it and loopla hated it. Sorry for pronouncing it wrong, but I really loved it, and I'm really looking forward for all the other songs to come. So yeah, that and Harish, the episode based on Madam, but he's not here. I loved every visual. Every frame was very beautiful, and it was nice working with you, sir. So Selvaraghavan sir, actually ஒரு பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்கும் sir, because of the strong character you are, and so movie la I'm really excited to see when you watched you that. And Shraddha garu, so I've heard a lot about you, and to meet you today is a really great thing. It's been because munadi nariya shoot la meet pannirukka vendiyadhu, but I kept missing it, and I really love your work, each and every film that you do, Telugu films and all that, and it's nice meeting you today. Praveen sir, so thank you so much for giving me this opportunity and for trusting me with this role, and ನಾನು ಬಹಳ ಎಂಜಾಯ್ ಮಾಡಿದ್ದೆ this whole shoot. So I want to thank VV Studios for taking such good care of us. நிறைய difficult locations la it was difficult to shoot in such locations, and they made us easier for us. The whole production team made it easier for us, so thank you so much for that. And Vishnu Vishal sir, sir, it was great working with you, sir. I learned a lot from you, and I want to say more, but I'm pre-release event so thank you so much, sir. For your pleasure working. Thank you so much. Thank you, Mansa. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம படம் ஆரியன் அக்டோபர் 31 ரிலீஸ் ஆக போகுது. மீடியா அவங்களுக்கு ஸ்பெஷலி முதலாவது தேங்க்யூ சொல்லணும் இங்க வந்ததுக்கு. நான் விஷ்ணு விஷால் த ப்ரொடியூசருக்கு முதல்ல தேங்க்யூ சொல்லணுமா, இல்லை விஷ்ணு விஷால் த ஹீரோக்கு முதல்ல தேங்க்யூ சொல்லணுமா, நான் அந்த கன்ஃபியூஷன்ல இருக்கேன். ஆனா நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆனது விஷ்ணு விஷால் த ப்ரொடியூசருக்கு. ஸோ விஷ்ணு சார், என் ப்ரொடியூசர், தேங்க்யூ ஃபார் அப்ரோச்சிங் மீ வித் தி ஸ்கிரிப்ட். இவ்வளோ எஃபர்ட் போட்டு இன்வால்வ் ஆகி அட்டென்ஷன் டு டீட்டெயில் கொடுத்து நீங்கள் இந்த படம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. I salute you. Kudos to your effort, and I hope you are proud of what you have created. I am definitely very proud. VV Studios and the Aryan and adukapro vara future la vara ovvoru film unique ah irukum, interesting ah irukum na enakku confidence irukku. And to my co-actor Vishnu Vishal, again thank you so much for giving me the space to explore this character. Ivlo supportive, ivlo encouraging. Thank you for truly showing me what collaborative effort means. நான் உங்களோட பேஷன்ஸை பார்த்துருக்கேன், உங்களோட ஒரு அளவுக்கு உங்களோட ஸ்ட்ரகிளை பார்த்துருக்கேன், உங்களோட க்ரோத் அண்ட் ஹீலிங் கூட பார்த்துருக்கேன். அண்ட் இந்த ஃபில்ம் ஷூட் பண்ணும்போது I found a friend in Vishnu, so I'm very grateful for that. It was a wonderful experience working with you, Vishnu, and I really hope that we collaborate again. Selva sir, நான் ஷூட் பண்ணும்போது காட்டல, ஆனால் I was very scared sitting across the chair
நான் நடிக்கிறதா இல்லை அவங்கள பார்க்கறதா ஐ டிட் நாட் நோ பிகாஸ் ஹீ சோ குட். அவங்கள பார்த்தாலே ஐ வாஸ் வெரி நர்வஸ். பட் ஏதோ he has some mystery about him and it's very inspiring. Selva sir, thank you so much. I think you enhanced my performance in the scenes that we did together. Thank you so much, sir. Now my director Praveen, you're a fantastic storyteller. You have this very special ability. உங்க ஆக்டர்ஸை நீங்க எக்ஸாக்ட்லி எவ்வளோ கைட் பண்ணணும்னு உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியும். நாட் டூ மச், நாட் டூ லெஸ், அண்ட் தட்ஸ் அ ரியல் ஸ்கில் ஐ ஃபீல். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கன்சீவிங் த கேரக்டர் ஆஃப் நயனா. தேங்க் யூ ஃபார் பிரிங்கிங் இட் டு மீ. நான் ஃபிலிம் சைன் பண்ணப்போ நீங்கள் ஒரு நோட் எழுதி கொடுத்தீங்க எனக்கு. ஐ டோன்ட் நோ இஃப் யூ ரிமெம்பர். அது இன்னும் இருக்கு. பட் டே ஒன்லேருந்து இப்போ வரைக்கும் தேங்க்யூ ஃபார் த ஃபேத், தேங்க்யூ ஃபார் த பிலீஃப். Gibran, there is something very special about your music. I'm sure we all know it. I'm sure. I hope you know it because your filmography, one of my most favorite music albums, Gibran, that is Mara. That is somehow always on my repeat playlist, and I'm so happy that Gibran, we are part of this team together. Nama padatoda part, I'm the guy who told me, I was like, this is it, I love it, and I'm sure this will be a great addition to our movie. Harish, Nama DOP, he's not here, but I'm not cinema kuda paakala, I'm really excited to watch it on the big screen. Shoot panna bodhe I knew that we are in very good hands, that we have a very solid product. Again, can't wait for 31st of October to watch it on the big screen. Sam Lokesh sir, in the Pana, it's a crime story, it's a whodunit classic. And we all know the story, and we know that I feel like the toughest job is now editor Rodolphe Beller, and I'm so happy that you're part of this. I'm so excited to watch this film. I think now இன்னொரு வாட்டி சொன்னா I just sound very repetitive, but I'm just so happy you're part of this. Jayachandra sir, thank you so much. Missing Manu, thank you for coming. Manasa, I wish you all the best. I think you are as beautiful as you are. You're way more talented too, and it shines through you. I'm so glad to be doing this with you. Thank you so much. See you all 31st October in the theatres. Thank you very much. விஷ்ணு விஷால் கேள்விப்பட்டிருக்கேன், பட் நாங்கள் மீட் பண்ணி ஒர்க் பண்ணது இல்லை. பட் ஐ ஆல்வேஸ் டேக்கன் அ பேக். முதல்ல ஒரு ரோல் பண்ணணும், நல்ல ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து பண்ணணும். ஓகே எவ்வளோ இருக்கு. ஸோ இந்த டீம் அண்ட் விஷ்ணு விஷால் வந்து இவங்க வீட்டுக்கே போக மாட்டாங்க. ஷூட்டிங் போயிட்டே இருக்கு. நான் போயிட்டு நீங்கள் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டீங்களா? ஒரு ஹீரோ அப்படியே கிடக்கிறாரு, இந்த படம் நல்லா வரணும், இந்த ஷார்ட் நல்லா வரணும், இந்த நம்ம சொன்ன விஷயம் நல்லா வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சினிமாவை நேசிக்கிற, சினிமாவை காதலிக்கிற, சினிமாவை அவ்வளோ எப்படி சொல்றது, அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டம். சில பேர் பணத்துக்கு வருவோம், சில பேர் ஓகே இது என் வேலை அப்படின்னு. பட் அவருக்கு இதுதான் எல்லாமே. அந்த மாதிரி ஒரு சுவாசிக்கிற ஹீரோ. வெரி ஹாப்பி. லைக் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே இவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஒரு ஷார்ட் நல்லா வரணுன்றதுக்காக. அவுட்ஸ்டாண்டிங். அதே மாதிரி நம்ம டைரக்டர் வந்து பிரவீன், இத்தனோடு ஒரு அந்த கரெக்டாக சொல்லுங்க. இது மாதிரி சின்ன மெட்டிகுலஸ் டைரக்டர். ஸோ அவரும் இங்கே தான் இருக்காங்க. இட்ஸ் ஆல் த பெஸ்ட். சினிமாவை எவ்வளோ தூரம் நேசிக்கிற நீங்கள் உங்களுக்கு எப்பவும் நல்லதே நடக்கும். தேங்க்யூ.